2 சாமுவேல் 3வது அதிகாரம் 39வது வசனம். நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்த போதிலும் நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன் செரியாவின் குமாரனாகிய இந்த மனுஷர் என் பலத்துக்கு மிஞ்சினவர்களாக இருக்கிறார்கள். அந்த பொல்லாப்பை செய்தவனுக்கு கர்த்தர் அவன் பொல்லாப்புக்கு தக்கதாக சரி கட்டுவாராக. இந்த யோவாப் யார் அப்படின்னா, தாவீது ராஜாவா இருந்த பொழுது படை தளபதியாக இருந்தவன் யோவாப், செரியாவின் மகன். இவங்க 3 பேர், யோவாப், அபிஷா, ஆசகேல் அப்படிங்கிற ஒரு 3 பேர். ஆனால் இந்த 3 பேருமே எப்படித்தான் இருந்திருக்கிறாங்கன்னா, அபிஷேகத்திற்கு மிஞ்சி நடக்கிறவங்களாக தான் இருந்திருக்கிறார்கள். தாவீது தங்களுடைய ஊழியக்காரங்கிட்ட சொல்றார், இவங்களை பற்றி சொல்றார். எந்த சூழ்நிலையில் சொல்றார் அப்படின்னா, நான் கடந்த வாரத்திலே அது சொன்னேன். சவுலுடைய சித்தப்பா மகன் அப்னேர் இஸ்ரவேலின் இராணுவ தளபதியாக இருந்தவர் மனம் திரும்பி தாவீதோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுவோம், கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றுவோம், கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம்னு சொல்லி சமாதானமாக வந்து, நான் இஸ்ரவேலருடைய எல்லா கோத்திரங்களையும் அழைத்து கொண்டு வாரேன், எல்லாரும் சேர்ந்து உம்மை ராஜாவாக வைப்போம், கர்த்தர் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவாராக என்று சொல்லி இந்த தாவீது ராஜாவிட்ட வந்து பேசிட்டு விருந்து உண்ணுட்டு போகிறான். இந்த யோவாப் அந்த இடத்துல இல்லை. நான் சொல்லுறது நல்ல கவனமாக கேளுங்க. பின்னாடி இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசி ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் இழந்து போகாதீங்க. அதன் மூலமாக வருகிற ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து போயிடாதீங்க. நான் சொல்லுகிறத கவனமாக கேளுங்க. கையை உயர்த்தி ஒரு உற்சாகமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வாலிபர்கள்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த யோவாப், அவனுடைய படை, அவனோடு கூட இருக்கக்கூடிய வீரர்கள் தாவீதின் இடத்துல இல்லை. அப்னேர் வந்துட்டு போன பின்பு இந்த யோவாப்பும் அவன் கூட இருக்கிற போர் வீரர்களும் வருகிறார்கள். ஒரு செய்தியை கேள்விப்படுறாங்க. என்ன செய்தியை கேள்விப்படுறாங்கன்னா, அப்னேர் வந்துட்டு போகிறாரு, சமாதானமாக வந்துட்டு போகிறாரு, விருந்து உண்ணுட்டு போகிறாரு அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே ராஜாவினிடத்துல வந்து அந்த அப்னேரை குறித்து தவறாக சொல்கிறார். ராஜானாலே நமக்கு ஒரு பயம் இருக்கணும், ஆனால் அந்த ராஜாவினிடத்துல வந்து பேசிட்டு போகிறாரு. அதுக்கு பிறகு இந்த யோவாப் ராஜாவுக்கு தெரியாமல், தாவீது ராஜாவுக்கு தெரியாமல் அந்த அப்னேரை அழைத்து வரும்படி சொல்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அழைத்து வர சொல்லி அவரிடத்துல, அப்னேர் இடத்துல ரகசியம் பேசுகிறது போல ஒரு தனி இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஆட்கள் அங்கே இருக்கிறாங்க. ஒரு தனி இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் ரகசியம் பேசும்பொழுது எப்படி பேசுவாங்க? ரகசியம் பேசும் பொழுது ஆட்கிட்ட இருந்து கூட்டு வந்திருக்கிறேன்னா, ரகசியம் பேசும் பொழுது ஆட்களுக்கு தெரியாமல் இப்படி தானே பேசுவோம், அப்படி ஒளிஞ்சிருந்து அந்த கத்தி எடுத்து சாதகன்னு சொல்லிட்டான். அந்த அப்னேர் அந்த இடத்துல மரித்து போனார். ராஜாவுக்கு தெரியாம இந்த யோவாப் அப்னேரை கொலை செஞ்சிட்டான் அப்படிங்கிறத அறிஞ்சு ராஜா கதறி அழுகிறாரு. அந்த இரத்தப்பழி என் மேலே வரக்கூடாது, அது அவன் மேலேயும் அவனுடைய சந்ததி மேலேயும் வரட்டும் அப்படி சொல்லிட்டு அவனை அடக்கம் செய்ய சொல்கிறாரு. அப்போ தான் ஊழியக்காரங்களை பார்த்து சொல்கிறாரு, இந்த யோவாப், செரியாவின் குமாரர்கள் நான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தோம், கர்த்தருடைய அபிஷேகத்தை மிஞ்சி நடக்கிறார்கள். அந்த வசனத்தை வாசிங்களேன்.
நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருந்தும் நான் இன்னும் பலவீனன். நான் இன்னும் பலவீனன். செரியாவின் குமாரராகிய இந்த மனுஷர் என் பலத்துக்கு மிஞ்சினவர்களாக இருக்கிறார்கள். என் பலத்துக்கு மிஞ்சினவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. தாவீது சொல்றார், நான் ராஜாவாக இருக்கிறேன், கர்த்தர் என்ன அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு, ஆவியானவர் என் மேல இருக்கிறாரு. ஆனா இந்த யோவாப் எனக்கு அடங்குறது இல்ல, என்ன மிஞ்சி போறான், என்ன பலவீனப்படுத்துறான். அவன் பலவானா இருக்கிறான், அபிஷேகத்தை பலவீனப்படுத்துறான், அவன் பலவானா இருக்கிறான்னு தாவீது ராஜா சொல்றாரு. அந்த யோவாப்புக்கு அவன் கெஞ்சியும் இரக்கம் கிடைக்கக்கூடிய இடத்துல கூட அவனுக்கு இரக்கம் கிடைக்காமல் போனதுக்கு காரணம் அவன் மிஞ்சி நடந்ததுனால தான். கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரத்துக்கு உட்பட்டு நடக்காம, கர்த்தருடைய ஆவியானவருக்கு உட்பட்டு நடக்காம, கர்த்தருடைய சபைக்கு உட்பட்டு நடக்காம, கர்த்தருடைய வார்த்தைக்கு உட்பட்டு நடக்காம, கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு உட்பட்டு நடக்காம மிஞ்சி நடக்கிறவர்கள் கண்டிப்பா அவர்கள் கெஞ்சியும் பதில் கிடைக்காமல் போகக்கூடிய காரியங்கள் நடக்கும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நாம் எல்லாரும் கர்த்தருடைய அபிஷேகத்தை மிஞ்சி நடக்கக்கூடாது, கர்த்தருடைய அபிஷேகத்துக்கு, கர்த்தருடைய அதிகாரத்துக்கு அஞ்சி நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு. அல்லேலூயா. நான் சொன்னது உங்களுக்கு புரிந்ததா? பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்களேன், கர்த்தருடைய அபிஷேகத்துக்கு மிஞ்சி நடக்கக்கூடாது. மிஞ்சி நடந்தீங்கன்னா அபிஷேகத்தை பலவீனப்படுத்துறீங்க, அவமானப்படுத்துறீங்க, புறக்கணிக்கிறீங்க. ஆனா அபிஷேகத்துக்கு உட்பட்டு அஞ்சி நடந்தீங்கன்னா அபிஷேகத்தை பலப்படுத்துறீங்க. நீங்க கெஞ்ச வேண்டியதில்லை, அந்த லெவலுக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு போக மாட்டாரு. உங்களுடைய தேவை ஆண்டவரிடத்துல சொல்லி நீங்க ஜெபிச்ச உடனே அதுக்கு உடனே தேவன் பதில் கொடுத்து விடுவார். நீங்க ஜெபிச்ச உடனே தேவன் அதற்கு உங்களுக்கு பதில் கொடுத்து விடுவார். நீங்க பலிபீடத்தில் வந்து பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்து கொண்டு கெஞ்ச வேண்டியதில்லை, கதற வேண்டியதில்லை, அழ வேண்டியதில்லை. ஆண்டவரே எனக்கு இறங்கும், ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு உயிர் பிச்சை கேட்க வேண்டியதில்லை. கர்த்தர் நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய தேவை என்ன என்பதை அறிந்து, உங்களுக்கு ஜீவன் தேவை என்பதை அறிந்து, உங்களுக்கு பாதுகாப்பு தேவை என்பதை அறிந்து ஜெபத்துக்கு பதில் கொடுத்து விடுவார் கர்த்தர். ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? நாம் மிஞ்சி நடக்கக்கூடாது. எப்படி நடக்கக்கூடாது? மிஞ்சி நடக்கக்கூடாது. இந்த திருமணமான பெண்கள் காலில் ஒன்று போட்டிருப்பாங்க, அதுக்கு பேர் என்ன பேர்? மிஞ்சி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது கட்டுப்படாமல் போகும் பொழுது இந்த கால் மிஞ்சியை பார்த்து, ஏம்மா நீ ஓவரா போகிறம்மா அப்படின்னு அது சொல்லுமா. அதனால தான் அதுக்கு பேர் என்ன போட்டிருக்காங்க? மிஞ்சி. மிஞ்சிய காலில் போடக்கூடாதுங்க, மனசில் வச்சுக்கிறணுமுங்க. ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்கு சொல்லும் பொழுதெல்லாம் நாம் அதிகாரத்துக்கு உட்பட்டு நடக்கிறவங்களா, அபிஷேகத்தை பலப்படுத்துறவங்களா, அபிஷேகத்தை கனப்படுத்துறவங்களா, அபிஷேகத்தை மகிமைப்படுத்துறவங்களா நாம் மாறணுமுங்க. நல்லா கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அந்த அபிஷேகம் என்பது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் சகோதரர்களே. அபிஷேகம் என்பது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். அபிஷேகம் என்பது ஆவியானவர். சில நேரத்தில் ஆண்டவர் நம்ம உள்ள இருந்துட்டு சொல்லுவார், அதை நம்ம கேட்க மாட்டோம், மீறி நடப்போம், மிஞ்சி நடப்போம்.
சில நேரம் ஆண்டவர் நம்ம உள்ளத்தில் உணர்த்துவார், அதை கேட்க மாட்டோம், மீறி நடப்போம். அதுதான் அபிஷேகத்தை மிஞ்சி நடக்கிறது, மீறி நடக்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சபை, இது தேவனுடைய அதிகாரம். இது தேவனுடைய அதிகாரத்தை பெற்றது, ஜனங்கள் மேலே அதிகாரமுடையது தேவனுடைய சபை. அடுத்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தை, அது அதிகாரமுடையது. அடுத்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஊழியக்காரன், மேய்ப்பன், போதகன், உங்களுடைய பாஸ்டர் உங்களிடத்தில் சில நேரம் சொல்லும் பொழுது நீங்கள் அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு நடக்க வேண்டும். ஆண்டவர் உங்கள் மேலே அவருக்கும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார், தேவனுடைய வார்த்தைக்கும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார், சபைக்கும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானவருக்கும் அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. இதையெல்லாம் நம்ம மிஞ்சி நடக்கக்கூடாது. அப்படி நடந்தோம்னா நம்ம கெஞ்சியும் இரக்கத்தை காண முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? மிஞ்சாதே கெஞ்சாதே. சொல்லுங்க ஒரு முறை, கெஞ்சாதே. இந்த மிஞ்சுதல் எங்கனாலும் ஆபத்து தான், அப்படித்தானே? மிஞ்சுதல் 2004 நினைக்கிறேன், கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணீரெல்லாம் கரையை மிஞ்சி வந்தது. வந்து மக்களை வந்து கொஞ்சினதா? இல்லை. நிறைய மக்களை மண்ணுக்குள்ளே இழுத்துட்டு போய் மண்ணுக்குள்ளே புதைந்து போனார்கள். சுனாமி அப்படின்னு ஒன்று வந்துச்சா? இன்றைக்கும் நாகப்பட்டினத்தில் அதனுடைய நினைவு அடையாளங்கள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அது கடலுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் அது மனுஷனுக்கு நன்மை பயக்கும். ஆனால் கடலை விட்டு வெளியே வரும் பொழுது, அந்த கரையை விட்டு வெளியே வரும் பொழுது அதால் நன்மை செய்ய முடியாது. அதே போல தான் ஒரு தேவனுடைய பிள்ளை அபிஷேகத்துக்கு உட்பட்டு, ஆண்டவர் நியமித்திருக்கிற அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கிற வரைக்கும் அது பொல்லாப்பு செய்யாது, அது மற்றவங்களுக்கு தீமை செய்யாது. ஆனால் என்றைக்கு அது மீறி வருகிறதோ, அந்த அபிஷேகத்தை பலவீனப்படுத்திட்டு மீறி வருகிறதோ, அன்றைக்கு மக்களுக்கு அது பொல்லாப்பு செய்யும். பொல்லாப்பு செய்து இரக்கத்தை இழந்து போகும், நன்மைகளை இழந்து போகும், ஜீவனை இழந்து போகும். இந்த யோவா அப்படித்தான். அவன் அபிஷேகத்தை மிஞ்சினபடினாலே, அதிகாரத்தை மிஞ்சினபடினாலே பொல்லாப்பு செய்தான். அப்னேரை பட்டயத்தினாலே கொன்று போட்டான். இன்னொரு யூதா படைத்தலைவனையும் கொன்று போட்டான். பொல்லாப்பு தான் செய்வான். பொல்லாப்பு செய்ய 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 நம்முடைய வாழ்க்கையில் தேவனிடத்தில் இரக்கம் கிடைக்காது, தயவு கிடைக்காது. கெஞ்சி கதறி அழுதாலும் இரக்கம் கிடைக்காது. ஆனால் நம்ம பொல்லாப்பு செய்யாமல் இதுக்கு முன்னாடி நன்மைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா, நம்ம ஒரு சின்ன ஜபத்துக்கு ஜபம் பண்ணினாலுமே ஆண்டவர் பெரிய பதிலை கொடுத்து நமக்கு அற்புதம் செய்வார். நம்முடைய ஜபம் சின்ன ஜபமாக இருக்கும், நம்முடைய ஜபம் சுருக்கமான ஜபமாக இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய பதில் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமானதாக இருக்கும். நல்லா தான் கை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது நம்ம எதெல்லாம் மிஞ்சி நடக்கக்கூடாது அப்படிங்கிறத ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு வேகமாக சொல்கிறேன். நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க. பின்னாடி இருக்கிறவங்க கவனமாக கேட்குறீங்களா? எத்தனை பேர் நீங்கள் சொல்கிறத கேட்குறோம் பாஸ்டர்னு சொல்கிறவங்க கைகளை உயர்த்தி காமிங்க. ஆமென். இங்கே சகோதரர்கள் கேட்குறீங்களா? கவனமாக கேளுங்க. வெளியே எந்திரிச்சு போகாதீங்க, உள்ளே வந்து உட்காருங்க. தேவனுடைய வார்த்தையை நேசிங்க, தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணுங்க. ஆமென். இப்படி ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்காது. அதனால் இந்த நாளை நம்ம தேவனுக்குள்ளே பிரயோஜனப்படுத்தி கொள்வோம். வேறொரு நாள் கிடைக்கும், ஆனால் இந்த நாள் வேஸ்ட்டாக போயிடக்கூடாதே, அதை தேவனுக்குள்ளே பிரயோஜனப்படுத்திக்கிடுவோம். எபிரேயர் நிருபம் 15:25 வாசிங்களேன். சிஸ்டர் எந்திரிச்சு போகாதீங்கன்னு தான் சொன்னேன். எபிரேயர்
10:25. சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல, நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறது. எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். 29 வாசிங்க. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்துப் பாருங்கள். கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன், அபிஷேகத்தை பலவீனப்படுத்துகிறவன், அபிஷேகத்தை மதிக்காதவன், அபிஷேகத்தை மீறுகிறவன், கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் யார் அப்படின்னா சபை கூடி வருதலை விட்டு விடுகிறவன். இந்த சபை கூடி வருதலை விட்டு விடுகிறவன். பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், சபை கூடி வருதலை சொல்லுங்க, பேசுங்க பக்கத்துல. சபை கூடி வருதலை சில பேர் லேசா நினைக்கிறாங்க, எளிதா நினைக்கிறாங்க. இந்த வாரம் இல்லாட்டாலும் அடுத்த வாரம் போய்க்கிறலாம் அப்படியெல்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க செய்கிற தவறு அபிஷேகத்தை மீறுறாங்க, கிருபையின் ஆவியை நிந்திக்கிறாங்க. அவங்களுக்கு செலுத்தத்தக்க வேறொரு பலி இல்லை அப்படின்னு பைபிள் சொல்லுதுங்க. அவங்க மேல தேவனுடைய கோபாக்கினை வரும் என்று வேதம் சொல்லுகிறதுங்க. ஆண்டவர் சபை கூடி வருதலை விட்டு விடாதீங்க, புத்தி சொல்லுங்க என்று இந்த வேத வசனத்தின் மூலமா சொல்றார். நீங்க சபை கூடி வருதலை விட்டு விடும் பொழுது அபிஷேகத்தை ஆவியானவரை நிந்திக்கிறீங்க. அவர்னால எங்களுக்கு என்ன லாபம், அவர்னால எங்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைக்கிறீங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான். அதனால தான் இன்னைக்கு தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகிறாங்க. தேவனுடைய இரக்கத்தை அவங்களால சம்பாதிக்க முடியல. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள், அந்த நாளில் தான் மற்ற காரியங்களெல்லாம் வைக்கிறாங்க. அந்த நாளில் தான் ஃபங்க்ஷன், அந்த நாளில் வேலை. அதாவது வாய்ப்பு இருந்தால் தான் சர்ச்சுக்கு வருவோம், வாய்ப்பு இல்லைன்னா நாங்கள் சர்ச்சுக்கு வர்றதில்ல, அடுத்த வாரம் போய்க்கிருவோம் அப்படின்னு நினச்சி தான் நீங்கள் இரக்கத்தை இழந்து போய் இருக்கிறீங்க. ஆனால் வேலைக்கு காலையில் எந்திரிச்சு, திங்கக்கிழமை காலையில் எந்திரிச்சு உங்களுடைய சுறுசுறுப்பை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கும், அதிர்ச்சியாக இருக்கும். கையில் டிஃபன் பாக்ஸை எடுத்துட்டு ஓட்டமும் நடையுமா ஓடி ஆட்டோவில் ஏறி விழுந்தாலும் பரவாயில்லன்னு ஓடுற ஆட்டோவில் கூட ஏறி திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் உங்களுடைய ஓட்டமும் நடையும். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை 8 மணி ஆனாலும் எந்திரிக்கிறது கிடையாது. சபைக்கு லேட்டாக வர்றது, 10 ஆராதனை ஆரம்பம்னா 10:30 கூட வர்றதில்லை, 11 மணிக்கு வர்றது. பாஸ்டர் என்ன செஞ்சிருவாரு? நாங்கள் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டோம். ஆனால் நீங்கள் செய்கிற காரியத்தை வேதம் சொல்லுகிறது, நீ அதிகாரத்தை அபிஷேகத்தை பலவீனப்படுத்துற. இதனுடைய பாதிப்பு இன்னைக்கு தெரியாது. ஒரு நாள் உனக்காகவோ உன்னை சார்ந்தவர்களுக்காகவோ தேவனிடத்தில் இரக்கத்துக்காக கெஞ்சி கதறி நிற்கும் போது அன்னைக்கு ஜெபத்துக்கு உனக்கு பதில் கிடைக்காம போயிருமே. ஆனா நீ சபை கூடி வருதல விட்டு விடாம சபைக்கு முக்கியத்துவம் கொடுத்து மற்ற காரியங்களை கூட மற்ற நாள் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு சபைக்குரிய அதிகாரத்தை மதிச்சு சபை கூடி வருதலை விட்டு விடாம நீங்க அதை உண்மையாய் கடைப்பிடிச்சிட்டு ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் கெஞ்சி ஜெபிக்கும் போது நீங்க ரொம்ப எல்லாம் கெஞ்ச வேண்டியது இல்லைங்க. ஆண்டவர் ஒரு சில செகண்ட்ல உங்களுக்கு பதில் கொடுத்து உங்களை கனப்படுத்துவாரு. ஆண்டவருடைய அபிஷேகத்தை கனப்படுத்துறவங்க
கனப்படுத்துறவங்க, ஆண்டவருடைய ஆவியானவரை கனப்படுத்துறவங்க, கிருபையின் ஆவியானவரை கனப்படுத்துறவங்க கண்டிப்பா ஜெபத்துக்கு பதில் பெறுவாங்க. நீங்க எந்த மருத்துவமனையில் நின்று ஜெபித்தாலும், எந்த இடத்துல நின்று ஜெபித்தாலும் அந்த இடத்துல உங்களுக்கு இரக்கம் கிடைக்கும், அந்த இடத்துல உங்களுக்கு கருணை கிடைக்கும். நீங்க பலிபீடத்துக்கு முன்னாடி வந்து நின்று, ஆண்டவரே என் பிள்ளைக்கு சுகம் தாரோ, என் பிள்ளைக்கு ஜீவன் தாரோ, எனக்கு சுகம் தாரோ, எனக்கு ஜீவன் தாரோ அப்படி சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா உடனே ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வாரு. ஏன்னா நீ அபிஷேகத்தை மிஞ்சி நடக்கலையே, அபிஷேகத்தை மதிச்சு நடந்ததுனால உனக்கு ஆசீர்வாதம், உனக்கு நன்மை, உனக்கு இரக்கம், உனக்கு தயவு. தலைக்கு மேல கூட கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். இந்த ஊழியக்காரங்களெல்லாம் இன்னைக்கு மதிக்கிறதே கிடையாது. அவங்க சொல்றதுக்கு கீழ்ப்படிதெல்லாம் கிடையாது. பாஸ்டர் நம்மளை என்ன செஞ்சிருவாரு அப்படிலாம் நீங்கள் யோசிக்கிறீங்க. அதனுடைய பாதிப்பு இன்னைக்கு தெரியாது. நீ ஒரு நாள் இறக்கத்துக்காக நிற்கும் பொழுது உனக்கு ஜெபத்துக்கு பதில் கிடைக்கிறத வச்சு தான் உனக்கு தெரியும். ஆமென். ஏன்னா இந்த சபையோ, இந்த சபையை நடத்துகிற இந்த ஊழியக்காரனோ ஒரு தனிப்பட்டதை சார்ந்தவன் அல்ல. தேவன் அபிஷேகம் பண்ணி, தேவன் அழைத்து இந்த சபையை கொடுத்து, ஆத்துமாக்களை கொடுத்து, அழைப்பை கொடுத்து, ஒவ்வொரு வாரத்துக்கான வார்த்தைகளை கொடுத்து, கிருபைகளை கொடுத்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த சபையை நீங்கள் மதிக்கலைன்னா, இந்த சபை கூடி வருதலை மதிக்கலைன்னா நீங்கள் ஆவியானவரை மதிக்கலைன்னு அர்த்தம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, மிஞ்சி நடக்காதீங்க, ஆண்டவரிடத்துல நீங்கள் அஞ்சி நடங்க, கர்த்தர் நீங்கள் கெஞ்சியும் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. சபை என்பது ஒரு பள்ளிக்கூடத்தை போல அல்ல. பள்ளிக்கூடத்தில் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் கழித்து படிப்பு முடிஞ்சு போயிடும். அதுக்கடுத்து அந்த பள்ளிக்கூடத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இருக்காது. சபை ஒரு மருத்துவமனை போல அல்ல. ஒரு நோய் தீர்ற வரைக்கும் மருத்துவமனையில் இருந்துட்டு நோய் சுகமான உடனே வீட்டுக்கு வந்து விடுவார்கள். அதுபோல சபை கிடையாது. சபை என்பது என்ன தெரியுமாங்க? உங்கள் ஃபேமிலி, உங்கள் குடும்பம், உங்கள் ஃபேமிலி. உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவீங்க. அதான் தங்குமிடம், அதான் உங்கள் குடியிருப்பு, அதுதான் சபை. நமக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறாரு. நாம் அவரை விசுவாசிக்கிற, அவரால் நடத்தப்படுகிற, அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே சேர்க்கப்பட போகிற அவருடைய பிள்ளைகள். ஆனா அதை நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது. இன்னைக்கு சபையை ஒரு ஆஸ்பத்திரி போல மாத்திட்டாங்க. சபையை ஒரு பர்னிச்சர் கடை போல மாத்திட்டாங்க. பொருள் வாங்கிட்டோம்னா போச்சு, அவ்வளவுதான். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல ஏதாவது ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டுட்டோம்னா அவ்வளவுதான். அதுக்கு பிறகு அவருக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. நோய் சுகமாயிருச்சுன்னா அவ்வளவுதான். அதுக்கு பிறகு அவருக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. பள்ளிக்கூடம் முடிஞ்சது போல மக்கள் அப்படித்தான் நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே சபை என்பது என்ன அப்படின்னா, அது நம்முடைய சரீரத்துக்கு ஒப்பானதாக இருக்கிறது. நம்மளையும் சபையையும் பிரிக்க முடியாத அளவிற்கு நம்முடைய ஐக்கியம் இருக்க வேண்டும், நம்முடைய வாஞ்சை இருக்க வேண்டும், நம்முடைய கனம் இருக்க வேண்டும், நம்முடைய முக்கியத்துவம் இருக்க வேண்டும். சபை என்பது கிறிஸ்துங்க. சபை என்பது கிறிஸ்துங்க. நீங்க பல்வேறு தரப்பட்ட மக்கள் இந்த சபையில வந்து இருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஆனா இவங்க பல்வேறு தரப்பட்ட மக்கள் கிடையாதுங்க. இவங்க ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துவின் அவயங்கள். சபை என்பது கிறிஸ்துவின் சரீரம், பாடி ஆஃப் கிரைஸ்ட்.
ஏன்னா இந்த சபை எப்படி பிறந்தது தெரியுமா? 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி தன்னுடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்து கொண்டதுதான் சபை. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் எதனால மீட்கப்பட்டிருப்பாங்க தெரியுமா? அவங்களா வந்திருக்க மாட்டாங்க. இயேசுனுடைய ரத்தத்தினால பாவத்திலிருந்து மீட்கப்பட்டிருப்பாங்க, பிசாசின் கட்டுகள்ல இருந்து மீட்கப்பட்டிருப்பாங்க, அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டிருப்பாங்க, உலகத்திலிருந்து மீட்கப்பட்டிருப்பாங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டவர்கள் ஆனபடினாலே உங்களுடைய சரீரத்தினாலும் உங்க ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று. சபையை பலவீனப்படுத்தாதீங்க, சபையை பலப்படுத்துங்க. நீங்கள்லாம் சபையை முக்கியப்படுத்தினீங்கன்னா சபை எவ்வளவு ஆசீர்வதிக்கப்படும் தெரியுமா? சபையில் எவ்வளவு ஜனங்கள் சேர்க்கப்படுவாங்க தெரியுமா? சபை எவ்வளவு மதிப்பா இருக்கும் தெரியுமா? இன்னைக்கு சபை அவமாய் போய் கிடப்பதற்கு காரணம் அது உள்ளே இருக்கக்கூடிய ஜனங்கள் தான். அதை கனம் பண்றதில்லை, அதை முக்கியப்படுத்துறதில்லை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மார்க்கங்களை வழிபடுகிற மக்களை பாருங்களேன், அவங்க வழிபடுகிறவைகள் அதை தூக்கி நிறுத்தாது. ஆனா அவங்க தான் அதை தூக்கி நிறுத்திக்கிட்டு இருப்பாங்க, அதுக்காக உயிரையும் கொடுப்பாங்க. ஆனா நம்ம ஆண்டவர் நம்மளை தூக்கி நிறுத்தி கொண்டிருக்கிறார். ஆனா அவருடைய சபையையும் அவருடைய சத்தியத்தையும் அவருடைய நாமத்தையும் இன்னைக்கு தூக்கி பிடிப்பதற்கு வைராக்கியங்கள் இல்லை. சபையை நீங்களே அற்பமாக, சபையை நீங்களே கேவலமாக நினைச்சீங்கன்னா உலகம் எப்படி மதிப்புக்குரியதாய் பார்க்கும்? ஊழியக்காரனை நீங்களே மதிக்கலனா, நீங்களே அவமானப்படுத்தினீங்கன்னா உலகம் எப்படி மதிப்புக்குரியதாய் பார்க்கும்? இன்னைக்கு கர்த்தர் பேசுகிறார், மிஞ்சி நடக்காதே, தேவனுக்கு அஞ்சி நட, நீ கெஞ்சியும் தேவன் பதில் கொடுப்பார். ஆமென். நான் சொன்னது புரிஞ்சதா? எத்தனை பேருக்கு புரிஞ்சது? எத்தனையோ முறை சொல்கிறேன், சபை கூடி வருதலை விட்டு விடாதீங்கன்னு. ஆனால் இன்னும் இந்த லிஸ்ட்டுகள்லாம் பெருகிக்கிட்டு தான் இருக்குது. எப்படி நடக்கணும் தெரியுமா? எல்லாருமே வருஷம் முழுவதும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆப்சண்ட் பண்ணாமல் வந்து நாங்கள் பரிசு வாங்கி கொடுக்க முடியாமல் திணறி இனிமேல் பரிசே கிடையாதுன்னு சொல்கிற அளவுக்கு சபை ஆராதனை இருக்கணும், சபை கூடி வருதல் இருக்கணும். அது நடக்குமா? உயிரோடு இருக்கிறீங்களா? சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் அமைதியாக இருக்கிறத பார்த்து சொல்கிறேன். ஆனால் அப்படி நடக்குமா? பாஸ்டர் நீங்கள் கனவு என்ன செய்யாதீங்க, காணாதீங்க. எங்கள் மைண்டில் அப்படியே பதிஞ்சிருச்சு, சபையை ஆப்சண்ட் பண்ணலைன்னா எங்களால் இருக்கவே முடியாது பாஸ்டர். எப்படி ஆகிலும் சபையை ஆப்சண்ட் பண்ணுவோம். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் சபை கூடி வருதலை நீங்கள் முக்கியப்படுத்தக்கூடாது. இடைப்பட்ட கூட்டங்கள்லையும் இதில் ஒரு தீவிரம் இருக்கணும். புதன்கிழமை பைபிள் ஸ்டடிக்கு நீங்கள் ஓடி வருகிறத பார்த்து உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் ஆண்டவரை கனம் பண்ணணுங்க. நீங்கள் வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்துக்கு ஜெபிக்கிறத பார்த்து, முழு ஒரு ஜெபத்தில் ஜெபிக்கிறத பார்த்து உங்கள் ஊரில் இருக்கிற மற்றவங்க எல்லாம் ஆண்டவரை கனம் பண்ண ஆரம்பிக்கணும். ஓஹோ, கர்த்தர் உயிரோடு இருக்கிறாரு, கர்த்தர் இவங்களெல்லாம் ஆசீர்வதிக்கிறாரு, கர்த்தர் இவங்கள் மேலே அன்பாக இருக்கிறதுனால, கர்த்தர் மேலே இவங்க அன்பாக இருக்கிறதுனால தானே இப்படி வாஞ்சியாய் ஓடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்புவாங்க. இன்னைக்கு பிசாசு உங்கள் மனசில் சபையை குறித்து இழிவான எண்ணங்களை கொண்டு வந்து தான் இன்னைக்கு சபைக்குள்ளே ஜனங்கள் வரக்கூடாதபடி தடை பண்றான். இருக்கிற ஜனங்களும் சபைக்குள்ள இருந்து வெளியே போகிற அளவிற்கு பிசாசு போராடுகிறான். ஆனா ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், சபை தேவன் கொடுத்திருக்கிற அபிஷேகம், கிருபையின் ஆவி, தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரம். அதை மீறி நடக்காதீங்க, அதை பலவீனப்படுத்தாதீங்க, அதை பலப்படுத்துங்க. கர்த்தர் உங்களுக்கு இரக்கத்தை பொழிவார். ஆமென். 2 கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. 2 சாமுவேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 21வது வசனம்.
பின்பு அப்னேர் தாவீதை நோக்கி நான் எழுந்து போய் இஸ்ரவேலரை எல்லாம் உம்மோடு உடன்படிக்கை பண்ணும்படிக்கு ராஜாவாகிய என் ஆண்டவனிடத்தில் சேர்த்து கொண்டு வருகிறேன். அதனாலே உம்முடைய ஆத்துமா அரசாள விரும்புகிற இடமெல்லாம் அரசாள்வீர் என்றான். அப்படியே தாவீது அப்னேரை அனுப்பிவிட்டான். அவன் சமாதானத்தோட போனான். தாவீதின் சேவகரும் யோவாபும் அநேக பொருட்களை கொள்ளையிட்டு தண்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அப்னேர் எப்ரோனில் தாவீதினிடத்தில் இல்லை, அவனை அனுப்பிவிட்டான். அவன் சமாதானத்தோடு போய்விட்டான். யோவாபும் அவனோடு இருந்த எல்லா சேனையும் வந்தபோது நேரின் குமாரனாகிய அப்னேர் ராஜாவினிடத்தில் வந்தான் என்றும் அவர் அவனை சமாதானமாய் போக அனுப்பிவிட்டார் என்றும் யோவாபுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது யோவாப் ராஜாவண்டையிலே பிரவேசித்து என்ன செய்தீர்? இதோ அப்னேர் உம்மிடத்தில் வந்தானே, நீர் அவனை போகவிட்டது என்ன? நேரின் குமாரனாகிய அப்னேரை அறிவீரே, அவன் உம்மை மோசம் போக்கவும் உம்முடைய போக்குவரத்தை அறியவும் நீ செய்கிறதையெல்லாம் ஆராயவும் வந்தான் என்று சொன்னான். யோவாப் தாவீதை விட்டு புறப்பட்ட உடனே அவன் அப்னேர் எப்ரோனுக்கு திரும்பி வருகிற போது யோவாப் அவனோட ரகசியமாய் பேச போகிறவன் போல அவனை ஒளிமுக வாசலில் நடுவே ஒரு பக்கமாய் அழைத்து போய் தன் தம்பி ஆசகேலுடைய இரத்த பழியை வாங்க அவன் அங்கே அவனை வயிற்றிலே குத்தி கொன்று போட்டான். நான் சொல்லுகிறத நன்றாக கவனிங்க. கைகளை ஒரு தலையில சொல்லுங்களேன். சபைக்கு சமாதானம், உங்களுக்கு பகை. சபைக்கு பகை, பிசாசோடு பகை, பில்லி சூனியத்தோடு பகை, குறி ஜோசியம், இந்த மாதிரி நபர்களோடு இந்த மாதிரி காரியங்களோடும் பகை. ஆனா அவங்களோடு உங்களுக்கு சமாதானம். அப்படி இருந்தா நீங்கள் மிஞ்சி நடக்கிற கூட்டம். அப்னேர் தாவீதினிடத்தில் சமாதானத்தோடு வந்தான். தாவீதும் சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டார், சமாதானத்தோடு அனுப்பிவிட்டார். அப்னேருக்கு விருந்து செய்து அனுப்பிவிட்டார். தாவீதோடு கூட இருந்த யோவாப்புக்கு அப்னேர் கூட பகை இருந்தது. என்ன இருந்திருக்கணும் சொல்லுங்களேன்? சமாதானம் இருந்திருக்கணும். ஆனா பகை. அதனாலதான் அவனை தனியா கூப்பிட்டு கொன்று போட்டான். தாவீதுக்கு சமாதானம், அபிஷேகத்துக்கு சமாதானம், சபைக்கு சமாதானம், தேவனுக்கு சமாதானம். ஆனா உங்களுக்கு பகை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், சபை யாரு கூட சமாதானமா இருக்கிறதோ, ஆண்டவர் யாரு கூட சமாதானமா இருக்கிறாரோ அவங்களிடத்துல நீங்க சமாதானமா இருக்கணும். சபை யாரு கூட பகையா இருக்கிறதோ, சபைய யாரெல்லாம் பகைக்கிறாங்களோ அவங்க கூட நீங்க சமாதானமா இருக்கக்கூடாது. அதுதான் மிஞ்சி நடக்காத காரியம். நல்ல கைத்தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்களேன். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு நான் சொல்றது கவனிக்கிறீங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், கவனிக்கிறீங்களா? சபைக்கு சமாதானம்னா, ஆண்டவருக்கு சமாதானம்னா உங்களுக்கும் சமாதானம் இருக்கணும். ஆனா அவங்களோடு உங்களுக்கு தனிப்பட்ட விரோதம் இருக்கலாம், தனிப்பட்ட பகை இருக்கலாம், அவங்க மூலமா நீங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா அவங்க சபைக்குள்ள இருக்கிறதுனால, தேவனுக்குள்ள இருக்கிறதுனால, தேவனுடைய பிள்ளையா இருக்கிறதுனால, பாஸ்டர் அவங்களோடு சமாதானமா இருக்கிறதுனால, தேவன் அவங்களோடு சமாதானமா இருக்கிறதுனால நீங்க பகையை காமிக்க கூடாது. நீங்களும் சமாதானமா இருக்கணும். சபை சாத்தானோடு பகை. சபை மந்திரம், விக்கிரகம், பில்லி சூனியம், ஜோசியம், பாரம்பரியம், இதோடு கூட எல்லாம் பகை.
ஆனா அது கூட நீங்க சமாதானமா இருக்கக்கூடாது. ஆனா இன்னைக்கு நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா சபைக்கு விரோதமா, சபைக்கு எதிராக நிக்கிற அசுத்த ஆவிகளோடு, விக்கிரகங்களோடு, மந்திரங்களோடு, இந்த மாதிரி காரியங்களோடு நீங்க சமாதானமா இருக்கிறீர்கள். அதுதான் அபிஷேகத்தை பலவீனப்படுத்துகிற காரியம், சபையை பலவீனப்படுத்துகிற காரியம், மிஞ்சி நடக்கிற காரியம். இன்னைக்கும் சில யோவாப்புகள் சபைக்குள் அப்படித்தான் இருக்கிறாங்க. சபைக்கு சமாதானமா இருக்கிறவைகளோடு பகையை ஏற்படுத்துகிறது, சபையினுடைய பெயரை கெடுக்கிறது. ஆனா சபை எதை பகைக்கிறதோ அங்க போய் நட்புறவு கொள்ளுகிறது. சபைக்கு பகைன்னா நமக்கும் பகை தானே, நீ தானே அந்த சபை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நீங்க தானே அந்த சபை. உங்களோடு பகனா அவங்களோடு நீங்க எப்படி நட்புறவு கொள்றீங்க? அதுதான் மிஞ்சி நடக்கிற காரியம். சபைக்கு சமாதானம்னா எனக்கு சமாதானம் தான், சபைக்கு பகனா எனக்கும் பகை. ஹல்லேலூயா. நல்ல கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகையா இருக்கிறது. இன்னைக்கு சினிமா இதெல்லாம் சபைக்கு பகை. சினிமா, காதல் இதெல்லாம் சபைக்கு பகை. அடிமைத்தனம் இதெல்லாம் சபைக்கு பகை. உலகம் சபைக்கு பகை. உலகமும் சபையும் ஒன்றா இருக்க முடியாது. ஆனா அது கூட தான் இன்னைக்கு நிறைய பேர் சமாதானமா இருக்கிறார்கள். இன்னைக்கு வேதத்தோடு பகை, இன்னைக்கு ஜெபத்தோடு பகை, ஆராதனையோடு பகை. இன்னைக்கு நிறைய பேரால கர்த்தரை இருதயத்தின் அளவிலிருந்து ஆராதிக்க முடியல. கைகளை உயர்த்தி இயேசுவே உம் நாமம் அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்ல முடியல. ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்துவோடு பகை, ஆராதனையோடு பகை, அபிஷேகத்தோடு பகை, ஆவியானவரோடு பகை. ஆனா உலகத்தோடு எனக்கும் ஐக்கியம். நீ இப்படியெல்லாம் இருந்தீனா மிஞ்சி நடக்கிற சகோதரா, நீ மிஞ்சி நடக்கும் பொழுது, நீ கெஞ்சி ஜெபிக்கும் பொழுது பதில் கிடைக்காம போயிடும். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், பேலியாளுக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தமே இது. உலகத்துக்கும் உங்களுக்கும் பகை இருக்கணும். உலகத்தை சிநேகிக்க கூடாது. உலகத்தை சிநேகிக்கிறவனுக்கு தேவனிடத்தில் பகை உண்டு. அன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து பேசுகிறாரு, சபைக்கு எது சமாதானமோ அது நமக்கும் சமாதானம். சொல்லுங்களேன் வாய் திறந்து, சபைக்கு எது சமாதானமோ அது நமக்கு சமாதானம். நல்ல ரெண்டு கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல ரெண்டு கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. சபைக்குள்ளே வந்து தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்கு விரோதமாக இருந்தாலும் மூஞ்சை காமிக்க கூடாது. அவங்களால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அவங்க பக்கத்தில் வந்து உட்காந்தாலும் அந்த பகையை காமிக்க கூடாது, எந்திரிச்சு போகக்கூடாது. அவங்க போகிற சபைக்கு நான் போக மாட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. சபை அவங்கள ஏற்றுக்கொள்றதுனா நீங்களும் சமாதானமாக இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் ஓவராக போகிறீங்கன்னு அர்த்தம், நீங்கள் மீறி போகிறீங்கன்னு அர்த்தம். இந்த யோவாப் அப்படித்தானே தாவீது ராஜாவுக்கு வந்து புத்தி சொல்கிறான். அவன் வந்து நல்லதுக்காக வந்தான்னு நினச்சிங்க? உங்கள் போக்குவரத்தை அறிய வந்தான், உங்களை வேவு பார்க்க வந்தான் அப்படி சொல்லி அவனை குற்றப்படுத்துறான். ராஜாவுக்கு தெரியாதா? பாஸ்டருக்கு தெரியாதா? பிரதர் செல்வராஜ் பிரதர், பாஸ்டருக்கு தெரியாதா என்ன பாட்டு பாடணும், என்ன பிரசங்கம் பண்ணணும் தெரியாதா? எத்தனை மணிக்கு ஆராதனை நடத்தணும், எத்தனை மணிக்கு ஆராதனையை முடிக்கணும் தெரியாதா? ஆனால் இங்கே வந்து பாஸ்டருக்கு ஆலோசனை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கவுங்க வேலையை மட்டும்தான் என்ன செய்யணும், பார்க்கணும். அவர் பேரை சொன்னோம்னா அவர் இப்படி உட்காந்துருந்தார், அதனால தான் சொன்னேன். கையை ஊற்றி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். மூன்றாவது ஒரு காரியத்தை வாசிங்களேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 2:32. கவனமா கேளுங்க, கர்த்தர் பேசுகிறாரு. அவன் தன்னை பார்க்கிலும் நீதியும் நற்குணமும் உள்ள 2 பேராகிய நேரின் குமாரன் அப்னேர் என்னும் இஸ்ரவேலின் படைத்தலைவன் மேலும் ஏதேரின்
குமாரன் அமாசா என்னும் யூதாவின் படைத்தலைவன் மேலும் விழுந்து என் தகப்பனாகிய தாவீதுக்கு தெரியாமல் நல்ல கவனிங்க சிஸ்டர், பிரதர், சிஸ்டர், பாஸ்டருக்கு தெரியாமல், பாஸ்டருக்கு தெரியப்படுத்திராத, பாஸ்டர் சொல்லிராத, பாஸ்டருக்கு தெரியக்கூடாது, பாஸ்டருக்கு தெரியக்கூடாது. நமக்குள்ளே வச்சுக்கோ, நமக்குள்ளே வச்சுக்கோ. வேதம் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமாங்க? அபிஷேகத்தை மிஞ்சி நடக்கிறவங்க தங்களுடைய வாழ்க்கையில் தங்களுடைய குடும்பத்தை குறித்தோ தங்களுடைய பிள்ளைகளை குறித்தோ வெளியே பாஸ்டருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சு மூடி 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 மறைப்பார்கள். தங்களுடைய பிள்ளை ஒரு பாவம் செஞ்சுட்டா, ஒரு பாவத்தில் விழுந்துருச்சு அப்படின்னா, பாஸ்டருக்கு சொல்லிடாத, அவர் பிரசங்கத்தில் சொல்லுவாரு, பாஸ்டருக்கு சொல்லிடாத, பிரசங்கத்தில் சொல்லிடுவாரு. நான் பிரசங்கத்தில் தான் சொல்லுவேன், ஆனா இந்த பாவம் முத்திருச்சுன்னா ஊர் உலகமெல்லாம் சொல்லுவேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், தெரியாம செய்யாதீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், தெரியாம செய்யாதீங்க. உங்க பிள்ளை பாவத்துல விழுந்துருச்சுன்னா முதல்ல தேவனுக்கு தெரியப்படுத்து, ரெண்டாவது பாஸ்டர்ட்ட சொல்லு, அழுது ஜெபம் பண்ணு, கெஞ்சு, தேவன் பதில் கொடுப்பார். ஆனா அதுக்கு பதிலா பாஸ்டருக்கு தெரியாமன்னு அது பார்த்தீங்கன்னா இதனால தெரிவித்துக் கொள்கிறது என்னவென்றால்னு ஊர் உலகமெல்லாம் பேசிட்டு கிடக்கும். நான் சொல்லுது புரிகிறதா? பைபிள் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். உங்களுக்கு கூட சில காரியங்கள் தெரிந்து நீங்கள் மறைக்கிறீங்கன்னா நீங்கள் மீறி நடக்கிற ஜனங்கள். தெரிஞ்சு அதை ஒரு போதகருக்கு தெரியாம நீங்க தேவனிடத்துல ஜெபிக்காம தேவனுக்கு மறைத்து ஒரு பாவத்தை மூடி 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 மறைக்கிறீங்கன்னா உங்களுக்கும் இரக்கம் கிடைக்காதுங்க. என் பிள்ளை தப்பு பண்ணா நீ மூடி மறைப்பியா? நீ எவ்வளவு போராடுவ, உன் உள்ளம் எவ்வளவு கொதிக்கும். அப்ப இன்னொரு சகோதரனோ இன்னொரு சகோதரியோ ஒரு வீழ்ச்சியில கிடக்குறாங்க அப்படின்னா உன் பிள்ளை மாதிரி முழங்கால நின்று அதுக்காக ஜெபிக்க வேண்டாமா? அதுக்காக நீ தீவிரப்பட வேண்டாமா? நீ இரக்கம் காட்டினாதானே ஆண்டவர் உனக்கு இரக்கம் காட்டுவாரு. மற்றவர்களுடைய பிள்ளைகளை நம்ம பிள்ளைகள் போல நினைத்து நேசித்து அவங்களை அந்த பாவத்திலிருந்து அந்த அவமானத்திலிருந்து காப்பாத்துறது தாங்க அபிஷேகத்தை கனப்படுத்துகிறது. ஆனா தப்பு தெரிந்தும் மூடி மூடி மறைச்சு 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 வாழ்ந்தீங்கன்னா நீங்க அபிஷேகத்தை மதித்து நடக்கிற ஜனங்கள்ல, அபிஷேகத்தை மீறி நடக்கிற ஜனங்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், மறைக்காத. நீ எதை விதைக்கிறியோ அதை அறுப்ப. நீ இன்னொரு பாவத்தை மறைச்சைனா நாளைக்கு உன் குடும்பத்துக்கு விரோதமா உன் பிள்ளைகளுக்கு விரோதமா ஒரு தவறு நடக்கும் பொழுது உனக்கு தெரிவிக்கப்படாது, அவங்க காப்பாற்றப்பட முடியாம போயிடும். அதனால முதல்ல மற்றவங்களை தூக்கு. ஆண்டவர் உன்னையும் உன் குடும்பத்தையும் தூக்குவாரு, அவமானத்திலிருந்து தூக்குவாரு, நிந்தையிலிருந்து தூக்குவாரு, வீழ்ச்சியிலிருந்து தூக்குவாரு, பாவத்திலிருந்து தூக்குவாரு, மகிமைப்படுத்துவாரு. இதுதான் பைபிள் ரகசியம். தெரியாம செய்யாதே. நல்ல தலைக்கு மேல கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்து. நல்ல கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்து. உன் பிள்ளை தவறு செய்தா பாஸ்டர்ட்ட கூட்டிட்டு வா. உன் பிள்ளையினுடைய தவறை கையும் களவுமா பிடிக்கிறீங்களா? சிம் கார்டோட கொண்டு வாங்க.
போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போகாதீங்க. பாஸ்டர் இவனை என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஆலோசனையின் மூலமா அவனுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து அவன் மேல ஒரு தனிப்பட்ட கவனத்தை வச்சு அவனுக்காக இந்த முழங்கால முடக்கி ஆண்டவர் காப்பாத்துறதுக்கு போராடுவோமே. போராடும். நீ மூடி மூடி மறைச்சினா நாளைக்கு சந்தி சிரிச்சிடும். அது சபைக்கும் அவமானம், அது ஆவியானவருக்கு அவமானம், அது குடும்பத்துக்கு அவமானம், அது எல்லாருக்கும் அவமானம். மறைக்கக்கூடாது, மறைக்கக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், ஏதோ பெரிய சாதனை மாதிரி, கின்னஸ் சாதனை மாதிரி நான் மறைச்சிட்டேன். மறைக்காத. ஆண்டவர் என்னை பார்த்து மறைப்பார். மறைக்காத. உன் ஹார்ட் ஓப்பனாக இருக்கட்டும். உன் ரகசியத்தையே போதுகிற இடத்துல சொல்லு. இந்த மாதிரி பலவீனத்தில் இருக்கிறேன் பாஸ்டர், எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லு. நாங்கள் முழங்கால நின்று தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களெல்லாம் நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. பாஸ்டர் பிரசங்கத்தில் சொல்லுவார்னு. நாங்கள் சொல்ல வேண்டியது தான் சொல்லுவோம். ஆனால் எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு நாங்கள் என்ன அறிவில்லாதவங்களா? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை பாதிக்கிறதுனா வாயை திறக்க மாட்டோம். தனிப்பட்ட விதத்தில் அவங்களுக்காக மன்றாடி ஜெபிப்போம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவீங்களா? நல்ல கை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்து. நீங்க மறைச்சிங்கன்னா நீங்க குற்றவாளி ஆயிடுவீங்க. சபை மேல உங்களுக்கு அக்கறை இருக்கிறதா? தேவன் மேல உங்களுக்கு அக்கறை இருக்கிறதா? ஒரு ஆத்மா மேல உங்களுக்கு அக்கறை இருக்கிறதா? பக்கத்துல பார்த்துக்கலுங்களேன். சபை மேல உங்களுக்கு அக்கறை இருக்கிறதா? ஒரு ஆத்மா மேல உங்களுக்கு அக்கறை இருக்கிறதா? அப்படின்னா மறைக்க மாட்டீங்களே. ஒரு ஆத்மா எக்கெடுக்கட்டும் போகட்டும், அதுதானே உங்களுடைய எண்ணம். ஒரு ஆத்மாவுக்காக நம்ம எவ்வளவு கண்ணீர் சிந்துறோம், ஜெபிக்கிறோம். ஏசப்பாவுடைய ரத்தம் வீணாகிறதே. மறைக்கக்கூடாது. பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளுக்குரிய காரியங்களை மறைக்கக்கூடாது. டாக்டர் இடத்துலையும் பொய் சொல்லக்கூடாது, வக்கீல் இடத்துலையும் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. டாக்டர் இடத்துல பொய் சொன்னீங்கன்னா, ஒரு கட்டி இருக்குது, அதை நீங்கள் மூடி மூடி மறைச்சிங்கன்னா அது ஒரு நாள் பெரிய கட்டியாகி மரணத்தை உண்டாக்கிறோம். ஒரு சின்ன கட்டியாக இருந்தாலும் டாக்டர் இடத்துல போய் காமிச்சிங்கன்னா அவர் என்ன கட்டின்னு சொல்லுவார். அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து நீங்கள் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது மாதிரி தான் ஒரு போதகர் இடத்துல நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கான வழி பிறக்குங்க. வழி பிறக்கும். ஜெபம் பண்ணுவோம். இயேசுநாதர் தாங்க. இயேசுநாதரை மீறி இந்த உலகத்தில் பெருசு ஒன்றும் கிடையாதுங்க. யாரையும் எப்படிப்பட்ட காரியத்தில் இருந்து அவர் தூக்கி எடுப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஜெபமும் ஆராதனையும் தாங்க கர்த்தர் தூக்கி எடுத்துருவாருங்க. ஆனால் நம்ம மறைக்கிறதுனால கர்த்தர் அதை விட்டுருவாருங்க. அது பெருசாகி பெரிய விளைவுகளை உண்டாக்கிறோம், பெரிய பாதிப்பை உண்டாக்கிறோம். இந்த 3 காரியம்தான். சபை கூடி வருதலை விட்டு விடுதல் மிஞ்சின காரியம். சபைக்கு சமாதானம், ஜனங்களுக்கு சபைக்கு சமாதானம், ஜனங்களுக்கு பகை, சபைக்கு பகை, ஜனங்களுக்கு சமாதானம். இதுதான் மிஞ்சி நடக்கிற காரியம். 3வது, ஊழியக்காரனுக்கு தெரியாமல் செய்யும் காரியம். இதைத்தான் உங்கள்கிட்ட முழுமையாக சொல்கிற ஆண்டவர். ஊழியக்காரனுக்கு தெரியாமல் எதையும் செய்யாதீங்க. அது ஆண்டவருடைய அபிஷேகத்தை நீங்கள் மிஞ்சி நடக்கிறதுக்கு ஆன காரியங்கள். இன்னொரு 3 பாயிண்ட் வச்சுருக்கிறேன். அபிஷேகத்தை மிஞ்சாமல் இருப்பதற்கு, நாம் மிஞ்சி நடக்காமல் இருப்பதற்கு 3 காரியம். 1, பழி வாங்குதலை நீங்கள் விட்டு பழி வாங்குகிற இடத்துல விட்டு விடுங்கள். அதாவது பழி வாங்குதலை விட்டு பழி வாங்குகிற இடத்துல அதை விட்டு விடுங்கள். 2வது பார்த்தீங்கன்னா இரக்கம் காட்ட வேண்டும். இரக்கம் காட்ட வேண்டும். 3வது பார்த்தீங்கன்னா சரியான நபர்களோடு சேர்க்கை இருக்க வேண்டும். சரியான நபர்களோடு சேர்க்கை இருக்க வேண்டும். அங்கே பேச நேரம் கிடைத்தது, இங்கே பேச நேரம் கிடைக்கவில்லை. 2 சாமுவேல் 3:23 வாசிங்க.
யோவாப்பும் அவனோடு இருந்த எல்லா சேனையும் வந்தபோது அவனோடு இருந்த எல்லா சேனையும் வந்தபோது நேரின் குமாரனாகிய அப்னேர் ராஜாவினிடத்தில் வந்தான் என்றும் அவர் அவனை சமாதானமாக போக அனுப்பிவிட்டார் என்றும் யோவாப்புக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது யோவாப் ராஜாவண்டையில் பிரவேசித்து, என்ன செய்தீர்? 26 வசீங்க. யோவாப் தாவீதை விட்டு புறப்பட்ட உடனே அவன் அப்னேரை தாவீதுக்கு தெரியாமல் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆட்களை அனுப்பினான். அவர்கள் சீரா என்னும் துறவு மட்டும் போய் அவனை அழைத்துக் கொண்டு வந்தார்கள். அப்னேர் எப்ரோனுக்கு திரும்பி வருகிற போது யோவாப் அவனோட ரகசியமாய் பேச போகிறவன் போல அவனை ஒளிமுக வாசலின் நடுவே ஒரு பக்கமாய் அழைத்து போய் தன் தம்பி தம்பி ஆசகேலுடைய இரத்த பழியை வாங்க அங்கே அவனை வயிற்றிலே குத்தி கொன்று போட்டான். இவன் எதனால அந்த அப்னேரை குத்தி கொன்று போட்டான், மீறுதல் செய்தான் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது அவன் தம்பிய இவன் கொன்றிருந்தான். அதனாலதான் இவன் அவனை பழி வாங்குறான். ராஜா என்னடா ராஜா, அவரெல்லாம் கூஜா, நான் என் தம்பியை கொன்னவனை நான் பழி வாங்குவேன். ராஜாவினிடத்துல சமாதானமாக இருந்தாலும் என்னிடத்துல சமாதானம் இல்லைன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு ரகசியமாக கூட்டிகிட்டு போய் அவனை குத்தி கொன்று போட்டான், பழி வாங்கினான். நம்ம பழி வாங்கக்கூடாதுங்க. பழி வாங்குகிறவர் யார் தெரியுமாங்க? கர்த்தர் தாங்க பழி வாங்குறவர். ரோமர் 12:19 வாசிங்களேன். பிரியமானவர்களே, எல்லாரும் எடுத்து பாருங்க தம்பி, வாலிப தம்பிகள். ரோமர் 12:19. பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அவங்க மேல தேவ கோபம் வரட்டும். நான் சொல்றதை நிமிர்ந்து பாருங்களேன். நீங்க பழி வாங்கினீங்கன்னா தேவன் அவங்க மேல நியாயம் தீர்க்க மாட்டாரு. ஆனா அவங்க உங்களுக்கு தீமை செஞ்சிருக்கிறாங்க, அவங்க உங்களுக்கு விரோதமா எழும்பி இருக்கிறாங்க, உங்களுக்கு விரோதமான காரியம் செஞ்சிருக்கிறாங்கன்னா நீங்க சும்மா இருங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நீங்க சும்மா இருங்க. இந்த பக்கம் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க சும்மா இருங்க. அதுவும் கர்த்தருக்காக சும்மா இருங்க, சபைக்காக சும்மா இருங்க, அபிஷேகத்தை கனம் பண்ணி சும்மா இருங்க. அப்படி சும்மா இருக்கும் பொழுது கர்த்தர் அவங்களுக்கு விரோதமா எழும்பி பழி வாங்குவாரு. அவங்க மேல தேவனுடைய கோபம் வரும். ஆனா நீங்க எழும்பி பழி வாங்கிட்டீங்கன்னா தேவனுடைய கோபம் அவங்க மேல வராது. ஆனா நீங்க சும்மா இருந்தீங்கன்னா கர்த்தர் பழி வாங்குவாரு. பார்வோனை பழி வாங்கினாரே, இஸ்ரவேல் ஜனங்களை துன்பப்படுத்தின அந்த பார்வோனை நடுக்கடல்ல கூப்பிட்டு ஆண்டவர் மூடி போட்டாரு. அதே போல உங்களுக்கு தீமை செய்தவர்களை கர்த்தர் பார்த்துக்கிறார். சொல்லுங்களேன், கர்த்தர் பார்த்துக்கிறார். சும்மா இருங்க. அவன் ஒரு அடி அடிச்சிட்டான், நான் கண்டிப்பா ஒரு அடி அடிப்பேன்னு. நீங்க அடிச்சீங்கன்னா கர்த்தர் சும்மா இருப்பாரு. ஆனால் அவன் ஒரு அடி அடித்தாலும் நம்ம சண்டை போடக்கூடாது, கர்த்தர் பார்த்துக்கிறவாருன்னு இவன் சும்மா இருந்தாவனா கர்த்தர் இவனை ஒரு அடி அடிச்சு போட்டுருவார். அதான் உண்மை. பழிவாங்குதல் என்பது மிருக குணம். பழிவாங்குதல் என்பது என்ன? மிருக குணம். ரோட்டில் போகும்போது சில நாய்கள் லொல்லொல்லுன்னு குலைக்கும். எதுக்கு தெரியுமா? அது என்கிட்டலாம் வரும்போது கள்ளத்துக்கு எரிஞ்சிருப்பேன், நீ வாடா நான் அங்கே வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு குலைக்கும். அதெல்லாம் மிருக குணம். ஆனால் மனுஷ குணம் என்ன குணம் தெரியுமா? பழி வாங்குறது கிடையாது, கர்த்தர் பார்த்துக்கிறவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், கர்த்தர் பார்த்துக்கிறவார். சொல்லுங்க, கர்த்தர் பார்த்துக்கிறவார். என்ன தீமை செஞ்சாலும், மாமியார் கொடுமை, மருமகள் கொடுமை, சித்தி கொடுமை, அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிறவார். பழிக்கு பழி வாங்கக்கூடாது. எங்கேயாவது மாமனார் கொடுமையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கேயாவது சித்தப்பா கொடுமைகளை கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாமியார் கொடுமை, மருமகள் கொடுமை, சித்தி கொடுமை. பெண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பப்படுத்துறதுல வீரமானவங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றார், கர்த்தர் பார்த்துக்கிறவாருன்னு நம்ம விட்டுறணும். மன்னிக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், கணவனை மன்னிக்கணும், மனைவியை மன்னிக்கணும், பிள்ளைகளை மன்னிக்கணும்,
பழிவாங்கும் படலம் தொடரக்கூடாது. இந்த காலேஜில் ராக்கிங் மாதிரி நேற்றைய மருமகள் இன்றைய மாமியார், இன்றைய மருமகள் நாளைய மாமியார். அல்லேலூயா. தாயை போல நேசிங்க, தகப்பனை போல நேசிங்க, எல்லாரும் மேலே அன்பு காண்பீங்க. விரோதங்கள் பகைகளை குழி தோண்டி போதைங்க. பழி வாங்குதலுக்கு இடம் கொடுக்காதீங்க. மன்னிப்போம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னை குத்தின யூதர்களை, தன்னை அடித்த யூதர்களை மன்னித்தாரே. அவர் எப்படி ஜெபம் பண்ணார்? பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி மன்னிச்சார். இயேசு மன்னிச்சாரு, ஆனால் பிதா பழி வாங்கினார். ஹிட்லர் என்கிற ஒரு கொடூரமான ஒரு மனுஷனை, இனவெறி பிடிச்ச ஒரு மனுஷனை ஜெர்மனி தேசத்தில் அவன் எழும்பினான். 60 லட்சம் யூதர்களை கொன்று குவித்தான், பட்னி போட்டு விஷவாயு தாக்கி. ஏன்னா அவங்க சொன்னாங்க, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும், அந்த பரபாசை எங்களுக்காக விடுதலை செய்யும், இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலே எங்கள் சந்ததி மேலே வரட்டும்னு அவங்களே ஏற்றுக்கொண்டாங்க. அதனால தான் அவங்க கஷ்டப்பட்டாங்க. தேவன் மன்னித்தார், இயேசு மன்னித்தார். நீங்களும் மன்னிங்க. பழி வாங்குதல் உங்களுக்குரியதில்லை. கைத்தட்டி ஆண்டவருக்கு ஒரு நல்ல ஒரு நன்றி சொல்லுங்களேன். அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 18, 14, 15. ஆதலால் யோவாப் நான் இப்படி உன்னோடு பேசி தாமதிக்க மாட்டேன் என்று சொல்லி தன் கையிலே 3 வல்லையங்களை எடுத்துக்கொண்டு அப்சலோம் இன்னும் கர்வாலி மரத்தின் நடுவிலே உயிரோடு தொங்குகையில் அவைகளை அவன் நெஞ்சிலே குத்தினான். அப்பொழுது யோவாப்பின் ஆயுததாரிகளாகிய 10 சேவகர் அப்சலோமை சூழ்ந்து அவனை அடித்து கொன்று போட்டார்கள். 2 சாமுவேல் 18, 5 வாசிங்க. 2 சாமுவேல் 18, 5. ராஜா யோவாப்பையும் அபிசாயையும் ஈத்தாயையும் நோக்கி பிள்ளையாண்டனாகிய அப்சலோமே என் நிமித்தம் மெதுவாய் நடப்பியுங்கள் என்று கட்டளையிட்டான். இப்படி ராஜா அப்சலோமை குறித்து அதிபதிகளுக்கெல்லாம் கட்டளையிட்டதை ஜனங்கள் எல்லாரும் கேட்டிருந்தார்கள். நான் சொல்றது நல்லா கவனிங்க. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இரக்கம் இல்லாதவன் தான் அந்த யோவாப். நீங்க இரக்கம் காட்டினீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் காட்டுவார். அப்சலோம் என்பவன் தாவீதினுடைய மகன். அப்சலோம் என்பவன் யாரு? தாவீதினுடைய மகன். அவன் முடி பார்த்தீங்கன்னா கர்லிங் முடி இப்படி இருக்கும், இங்கே வரைக்கும் இருக்கும். அதாவது கோபுர மாதிரி இருக்கும். அதுவும் முடி சுருட்டையான முடி, வலிமையான முடியாக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் அப்சலோம். தாவீதினுடைய மகன்களில் ஒருத்தன். அவன் திடீர்னு இஸ்ரவேலர்களில் நிறைய மக்களை சேர்த்து கொண்டு அப்சலோம் ராஜாவானா அப்படின்னு சொல்லி தாவீதை ராஜா இல்லைன்னு அவன் அறிவிச்சு இவன் ராஜாவாயிட்டான்னு சொல்லி மக்கள் அவனை பின்பற்ற ஆரம்பித்தாங்க. அந்த சமயத்தில் தாவீதின் படைகளுக்கும் இந்த அப்சலோமின் படைகளுக்கும் யுத்தம் நடக்குது. எப்ராயிம் காட்டில் யுத்தம் நடக்குது, பயங்கரமான யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அப்சலோம் ஒரு கழுத மேலே போய் கொண்டு இருக்கும் பொழுது, ஒரு கர்வாலி மரத்துக்கு கீழே போய்கிட்டு இருக்கும் பொழுது இந்த முடி பார்த்தீங்கன்னா அதில் போய் மாட்டிக்கிடுச்சு. கழுத ஓடி போயிடுச்சு. அப்படியே அந்தரத்தில் கையும் காலும் என்ன செய்யுது? ஆடுது. ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன், எதை நீங்கள் அடையாளமாக வைக்கிறீங்களோ அதுவே உங்களுக்கு ஆபத்தாக முடியும். உங்கள் வாழ்க்கையில் உலக பிரகாரமான ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் அடையாளமாக வச்சீங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்தாக முடியும். இயேசு அடையாளமாக வைங்க, அவருடைய ஊழியத்தை அடையாளமாக வைங்க. அது உங்களுக்கு மகிமையாக இருக்கும். உங்கள் முடியை போல மகிமையானதாக இருக்கும். இவன் அந்தரத்தில் தொங்குறான். ஒரு போர் வீரன் அப்சலோமை பார்த்து, இது தாவீதினுடைய பிள்ளை, அவர் பிள்ளையை மெதுவாக நடத்துங்கன்னு சொல்லியிருக்கிறாருன்னு இரக்கம் பாராட்டிட்டு விட்டுட்டு போயிட்டான்.
அதை போய் யோவாப்பிட்ட சொல்கிறான். யோவாப் அவனை தேடி வந்து, நீ இவனை முதல்ல கொண்டு போட்டிருந்தீங்கன்னா உனக்கு வெள்ளிக்காசு தந்திருப்பேனே, ஒரு வஸ்திரம் தந்திருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இவன் 3 வல்லையங்களை எடுத்து நெஞ்சில் குத்துறான். ஒரு சின்ன பையன் மேலே. அவன் செஞ்ச தப்பு என்ன? ஒரு தப்புமே செய்யலை. அவன் வந்து அப்பாவுக்கு விரோதமாக கிளர்ச்சி எழும்பி நான் ராஜாவாவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுகளை சேர்த்து ஒரு இராணுவ புரட்சியை பண்ணான். அதுக்கு அவன் கொலை செய்யப்பட வேண்டியதில்லை. ஆனால் தாவீதினுடைய குமாரன் என்று பாராமல் இரக்கம் பாராட்டாம நெஞ்சில் குத்துனான். அடுத்து அவனை கீழே இறக்கி 10 போர் வீரர்கள் அடித்து கொன்றாங்க. இதை கேட்டு தாவீது அலறினாரு, அழுதாரு. இந்த யோவாப்பு அப்சலோமுக்கு இரக்கம் காட்டலை, பிள்ளைய மெதுவாக நடத்துங்கன்னு சொல்லியும் நடத்தலை. அதனால தான் ஆண்டவர் யோவாப்புக்கு இரக்கம் காட்டலை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது மத்தேயு 5:7 இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், இறக்கப்படுங்க. பின்னாடி உள்ளவங்க சொல்லுங்க, இறக்கப்படுங்க. எல்லாரும் மேலே இறக்கப்படுங்க. நீங்கள் இறக்கத்தை விதிச்சிங்கன்னா நீங்கள் இறக்கத்தை அறுப்பீங்க. நீங்கள் கொடூரமானவங்களா, நீங்கள் கடினமானவங்களா நீங்கள் இருந்தீங்கன்னா இரக்கத்தை அறுக்க முடியாது. இறக்கப்படுவீங்களா? பக்கத்தில் உங்களை பார்த்து பைபிள் சொல்லுகிறது என்ன சொல்லுகிறது? பைபிள் ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊரா பிள்ளைய ஊட்டி வளர்த்தேனா தாம்புள்ள தன்னால் வளரும். உங்கள் பிள்ளையும் நேசிங்க, ஆனால் மற்றவங்களையும் நேசிங்க. பாஸ்டருடைய பிள்ளையை நேசிங்க. நீங்கள் இறக்கப்பட்டீங்கன்னா தேவன் உங்கள் மேலே இறக்கப்படுவார். தாவீதின் பிள்ளை அப்படி சொல்லிட்டு இறக்கம் காட்டலை. அதனால தான் யோவாப் ஒரு படை தலைவன் என்று சொல்லி ஆண்டவர் இறக்கம் காட்டலை. நீங்க கொடூரமா இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் அந்த கொடூரத்தை தான் உங்களுடைய வாழ்க்கையில முடிவா பெறுவீங்க. நீங்க இரக்கம் உள்ளவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இரக்கம், உங்க பிள்ளைகளுக்கு இரக்கம். எங்க இருந்து இரக்கம் கிடைக்கும் தெரியுமா? பரலோக தேவனிடத்திலிருந்து இரக்கம் கிடைக்கும். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனிடத்திலிருந்து இரக்கம் கிடைக்கும். நீங்க யாரையும் கொடூரமா நடத்தாதீங்க, யார் மேலையும் கொடூரமா இருக்காதீங்க. உங்க மனைவியை நேசிங்க, உங்க மனைவியின் மேல இரக்கப்படுங்க, உங்க கணவன் மேல இரக்கப்படுங்க, உங்க பிள்ளைகள் மேல இரக்கப்படுங்க. இரக்கப்படுங்க, இரக்கப்படுங்க. ஆண்கள்லாம் மனைவி மேலே இறக்கப்படுங்க, பெண்கள்லாம் கணவன் மேலே இறக்கப்படுங்க, பிள்ளைகள் மேலே இறக்கப்படுங்க, மற்றவங்க மேலே இறக்கப்படுங்க, ஏழைகள் மேலே இறக்கப்படுங்க. கொடூரமாக இருக்காதீங்க, கொடூர இருதயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. ஒருத்தவங்க துக்கத்தில் இருக்கும்போது, ஒருத்தவங்க கண்ணீரில் இருக்கும்பொழுது நீங்கள் சந்தோஷம் அனுபவிக்காதீங்க. துக்கமாக இருக்கிறவர்களோடு நீங்களும் துக்கிங்க, அழுகிறவர்களோடு நீங்களும் அழுங்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுகிறது. இப்படிலாம் இருந்தா ஆண்டவர் நம்ம அவருடைய இரக்கத்துக்காக கெஞ்சும் போது ஆண்டவர் நமக்கு பதில் கொடுப்பார். அவருடைய இருதயத்தை கடினப்படுத்த மாட்டார். எப்பா நீ இரக்கம் உள்ளவன்பா, நான் உனக்கு உன்னை விட நான் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்னு சொல்லி உங்களுக்கு இரக்கத்தை காமிப்பார். உங்கள் பிள்ளைகளை காப்பாற்றுவார், உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பார், உங்கள் பிள்ளைகளுக்கு அநேக இரக்கங்களை ஆண்டவர் எழுப்பி தருவார். யோசேப்புக்கு எகிப்து தேசத்தில் எழுப்பி தந்தது மாதிரி உங்கள் பிள்ளைகளுக்கும் அந்நிய தேசங்களில் அந்நியர்களிடத்திலிருந்து இரக்கத்தை உண்டாக்கி தருவார் கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அபிஷேகத்தை மிஞ்சாமல் இருக்க நாம் பழி வாங்கக்கூடாது, பழி வாங்குகிறத ஆண்டவரிடத்தில் விட்டுறணும். ரெண்டாவது இரக்கம் காட்ட வேண்டும். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். கண்களை மூடி ஜெபிப்பீங்களா? மிஞ்சி நடக்காதே. எத்தனை பேருக்கு இந்த சத்தியம், இந்த வார்த்தை உங்களுக்காக வந்தது? உங்களிடத்துல எத்தனை பேரிடத்துல கர்த்தர் பேசினார்? 2 கைகளை உயர்த்தி காமிங்களேன். ரெண்டு கைகளை உயர்த்தி இந்த சத்தியத்துக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க?
நான் பழி வாங்க மாட்டேன், நான் இறக்கப்படுவேன். நீ இரக்கத்தை விதைக்கிறது சும்மா இல்ல. ஒரு நாள் இரக்கத்தை அறுப்ப, உன் பிள்ளைகள் அறுக்கும், உன் சந்ததி அறுக்கும். சபை கூடி வருதலை விட்டு விடாத மகளே, ரகசியமா காரியத்தை செய்யாத மகளே, மகனே, கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். மிஞ்சாதே, மிஞ்சி நடக்காதே. ஆண்டவருக்கு அஞ்சி வாழ். நல்ல 2 கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். இயேசுவே, நல்ல சத்தமா சொல்லுங்களேன். இயேசுவே. நல்ல அந்நிய பாஷை பேசி, அந்நிய பாஷைகள் பேசி, நல்ல அந்நிய பாஷைகள் பேசி. நன்றி இயேசுப்பா, நீர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி. நாங்கள் அஞ்சி நடக்கிற பிள்ளைகளாய் மாற உதவி செய்யுங்க. அந்த மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. நிறத்த கோட்டைகளை மறைங்க. இந்த வாரம் முழுது கூட இருங்க. சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே.